ஹலோ ஹலோ, இது யாருடா? அப்பா, தினமும் தினமும் உங்கள் கால் வருதுடா. நீ யாரு சொல்கிற? நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கால் இன்னும் இப்போ தான் வந்தது. என்ன வரலன்னு சொல்கிற? என் ஃபோன் இங்கே தான் இருக்கே, நான் இப்போ தான் பார்த்தேன். உனக்கு தோணுதா நான் பொய் பேசுகிறேன்னு? என்னடா, உன்கிட்ட பொய் சொன்னா எனக்கு என்ன கிடைக்க போகிறது? சொல் பாரு. பார், நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, சரியா? கொஞ்சம் கோவம் வருது, அதான் சொல்கிறேன். நீ தினமும் காலையில் 8 மணிக்கே கால் பண்ணுற. என் தூக்கம் கெடுதேடா. இரவு தூங்குகிற நேரம்தான் இருக்கும், நீ காலையில் என் மூளையை சாப்பிட்ற. சரி சரி, நீ கால் பண்ணன்னு வச்சுக்கிறேன். ஆனால் உன் நம்பர் என் ஃபோனில் எப்படி வந்தது? ஏதாவது உன் ஃப்ரெண்டு தான் நம்பர் கொடுத்துருக்கான். அடடா, ஒரு நிமிஷம், நான் ஜோக் பண்ணினேன்டா. உண்மையில் நான் தான் உனக்கு கால் பண்ணினேன். ஆம், நான் தான். உங்கள் ஒருத்தன் ஃப்ரெண்டு உங்கள் நம்பர் கொடுத்தான். இவனுக்கு கால் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொன்னான். அதான் நான் கால் பண்ணினேன். பேர் சொல்ல மாட்டேன்டா. நான் சொன்னால் நீ போய் அவனோட சண்டையிடுவே. அப்போ அவனும் என்கிட்ட கோவப்படுவான். அதனால பேர் சொல்ல மாட்டேன். பார், நான் சும்மா குஷிப்படவே கால் பண்ணேன்டா. நீ இவ்வளோ சீரியஸாக எடுக்காதே, கொஞ்சம் குளிராக இருடா. வாழ்க்கையில் கொஞ்சம் ஜாலி வேணாமா? அடடா, நீ தினமும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கே, வேலை விசை இல்லையாடா உனக்கு? சரி சரி, சொரிப்பா, என் தவறு. இப்போ ஃபோன் வச்சிட்றேன்டா, எனக்கு வேறு வேலை இருக்குது. நான் உன்னை மாதிரி ஃப்ரீ இல்லை. அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிடு, அடுத்த தடவை நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கட்டும். பேர் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எத்தனை தடவை சொல்லணும்? சரி, இப்போ வச்சிட்டேன், இல்லைனா நீ மீண்டும் தொடங்கிடுவ. சரி, பைடா. அடுத்த தடவை கால் பண்ணுறப்போ முதல்ல நல்லா யோசிச்சு பண்ணு, சரியா? சரி, போகிறேன், பை.